என் மேல இருந்த விசுவாசம், மரியாதை, பக்தி பார்வதி மனசுலயும் காதலா மாறிடுச்சு. ஆனா அது ஒரு ஆண்டாள் மீரா காதல் மாதிரி. ஒண்ணு சேர முடியாதுன்னு பார்வதி நினைச்சிட்டு தனக்குள்ளேயே மறைச்சு வச்சிட்டு இருந்தா. நான் பார்வதி கிட்ட என் காதலை சொல்லும் போதெல்லாம் பார்வதி சம்மதிக்கல. என்னை விட்டு விலகி விலகி தான் போனான். என் கண்ணை பாரு, என் மனசுல இருக்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியவா? போங்க பெரியய்யா, உங்க மனசுல இருக்கிற பொண்ணை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல போல இருக்க. உங்க கண்ணுக்குள்ள நான் தான் தெரியறேன். நீ என் காதலை ஏத்துட்டு நீ என் வாழ்க்கைக்குள்ள வரலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு பார்வதி கிட்ட நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்வதி என் காதலை ஏத்துக்கிட்டா. பார்வதி மட்டும் என் காதலை ஏத்துக்காம கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி எதுனா நடந்திருந்தா அதான் பார்வதி அம்மாவுக்கு செஞ்ச பெரிய துரோகமா இருந்திருக்கும். எங்க 2 பேருக்கும் கல்யாணமான விஷயம் என் அப்பாவுக்கு தெரியும். அப்பாவும் பார்வதி மருமகளை ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பேசி அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நீங்க அவசரப்பட்ட அம்மா கிட்ட உண்மையை சொல்லி எந்த குழப்பமும் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமும் பார்வதி அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு நினைச்சு நீங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அம்மா பார்வதி எதனா பண்ணிட்டாங்கன்னா அதே நிறைய உயிரும் போயிடும். பெரிய தம்பி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? எனக்கு வேற வழி தெரியல பட்டமா. அப்பா சொன்ன நாள் வரைக்கும் பொறுமையா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது வரைக்கும் இந்த விஷயத்த வெளியா இருக்கும் தெரியாம பாத்துக்கங்க. அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாங்கிறது மட்டும் தான் என் காதுல விழுந்துச்சு. என்ன விஷயம், எது வரைக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன? என்னங்க மாமா, காஃபி நானே போட்டேன், எடுத்துக்கோங்க. காஃபியா இது? வாயில வைக்க முடியும். இவ்வளவு கேவலமான ஒரு காஃபி நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை. எடுத்துட்டு போ. நடிக்காத போ. என்ன பெரியய்யா, பட்டம்மாக்கா எதுவும் சொல்லாம போறாங்க? அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ தைரியமா இரு.
டைம்க்கு அருண் வந்துருவானே, ஏன் இன்னும் வரல? ஐசு, ரூம்ல ஏசி இருக்கிறதுனால இவ்ளோ சிலுசிலுன்னு இருக்கா, இல்ல நீ இங்க இருக்கிறதுனால சிலுசிலுன்னு இருக்கா? ம், ஆரம்பிச்சிட்டியா? இவ்ளோ நேரமா உன்னை இன்னும் காணுமே நான் தவிச்சிட்டு இருந்தேன். அப்படியே ஐசு, சொல்லி இருந்தா குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பேன்ல, உன்னை நான் இப்படி வெயிட் பண்ண வச்சிருப்பேனா? இப்போ நீ ஏன் வந்தேன்னு கடுப்புல இருக்கேன். ஆ அதானே, ஆள் பக்கத்துல இல்லைன்னா இல்லையேன்னு சொல்லி ஏங்குறது, பக்கத்துல இருந்தா தொல்லையேன்னு சொல்லி சொல்றது, இதெல்லாம் பொண்ணுங்களோட சைக்காலஜி தான் இல்லையா ஐசு? சைக்காலஜி எல்லாம் நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா வீட்ல ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே, நேரத்துல வரணும்னு தெரியலல்ல? ஐசு கோச்சுக்காத ஐசு, உனக்காக ஒண்ணு வாங்க போனேன், அங்க லேட் ஆயிருச்சு, அதான் வீட்டுக்கு வரவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்காக ஒண்ணு வாங்க போயிருந்தியா? ம், எங்க போன? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஐஷு ஒரு நிமிஷம் எந்திரி. ஏன்? சொல்ற எந்திரி. ம், சொல்லு, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த பூவை நான் உன் தலையில வச்சு விடுறேன். திரும்ப. சரி, எனக்காக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னியே, என்ன அது? அத முதல்ல காட்டு. காட்டுறேன் காட்டுறேன், அவசரப்படாத. என்னது? ஏதோ பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கின பார்சல் மாதிரி இருக்கு. ஆமா ஐசு, பாய் கடை தம் பிரியாணி சும்மா சூப்பரா இருக்கும். பாய் கடை பிரியாணியா? அந்த கடை எங்க இருக்கு? அது வந்து நம்ம திருவான்மியூர் இருக்குல்ல, திருவான்மியூர்ல பெரிய வாய்க்கால் இருக்கு. அந்த பெரிய வாய்க்கால் சந்துக்குள்ள போன அப்படின்னா குயில் குப்பம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த குயில் குப்பம் ரோட்ல 10 கடை தள்ளி 11வது கடை தான் நம்ம பாய் கடை தம் பிரியாணி. மதியம் நைட்டு மாறி மாறி ஜேன்னு கூட்டம் அள்ளும். லைன்ல நின்னு வாங்குறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே, ஏதோ திருப்பதியில கியூல நின்னு லட்டு வாங்குற மாதிரி போதும் போதும் ஆயிடுச்சு ஐசு. எப்படியோ அடிச்சு புடிச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அருண், உன் டேஸ்ட் இவ்ளோ மட்டமா இருக்கு? உன் ரேஞ்சுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரதை விட்டுட்டு நீ சொன்ன லொகேஷன் கேட்டாலே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்படி ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அத பெருமையா வேற பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐஷு, உடம்பு ட்ரெஸ் அழுக்கா இருந்தாலும் மனசு சுத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் அந்த கடவுளே வந்து குடியிருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லொகேஷனை வச்சு இடத்த தரக்குறவா இட போட்டுறாத. நம்ம பாய் கடை பிரியாணி ஸ்டார் ஹோட்டலை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. ஐயே, எனக்கு வேணாம், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட என்ன ஐசு, நீ ஃபுல்லாலாம் சாப்பிட வேணாம், எனக்காக ஒரு வாய் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கு வேணாம், நீயும் சாப்பிடாத. எது சாப்பிட வேணாமா? ஐசு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ வேற. அட போ ஐசு. ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட். ஐசு, இது உனக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல ஐசு. நீ பாவம் பண்ணிட்ட ஐசு, நீ பாவம் பண்ணிட்ட. என்ன ஒரு டேஸ்ட் ஐசு. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வா. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. எப்படியோ சாப்பிட்டாச்சு. என்னோட ஐஸுக்கு தான் கொடுத்து வைக்கல. கொஞ்சம் மிச்சம் இருக்கே, சாப்பிட முடியல. என்ன பண்ணலாம்? சரி, அப்புறமேல் வந்து சாப்பிடுவோம். அருண் இந்த பிரியாணி பத்தி அவ்வளோ பெருமையா சொல்றானே, உண்மையிலேயே அது அவ்வளோ டேஸ்டா இருக்குமோ?
நான் டேஸ்ட் டடடடடா. ஏய். பொறுமையா படுப்போம். மிச்சம் இருக்குன்னு சொன்னானே. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அருண் சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தா ஆசை தீர சாப்பிட்டுருக்கலாம். அது நீ டேஸ்ட் பார்க்க சொன்னல, அதான். ஐசு, ஸ்டார்டிங்ல நீ இப்படி பில்டப் கொடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி பிரியாணி இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணுவ. அதான் எக்ஸ்ட்ராவா நானே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன, நானே ஊட்டி விடுறேன். பைக்கடை தம் பிரியாணி. பார்வதி மேல எந்த தப்பும் இல்லை பட்டம்மா. இன்னும் சொல்ல போனா பார்வதி அம்மாக்கு எந்த துரோகமும் பண்ணல. அம்மாக்கு துரோகம் பண்ணது நான் தான். பட்டம்மாக்கு கிட்ட என்னை விட்டு கொடுக்காம நான் அம்மாவுக்கு துரோகம் பண்ணல, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மாமா என்ன உயர்வா பேசினதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாமாவோட பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதுல எதுக்கும் எந்த விதத்திலையும் கொஞ்சமும் பொருத்தமில்லாத என் மேல மாமாவுக்கு தான் என் மேல எவ்வளவு பிரியம். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாமா தான் எனக்கு புருஷனா வரணும். என்ன மன்னிச்சிடு பார்வதி. ஐயோ பட்டமாக்கா, என்ன இது? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உன் தகுதியை மறந்து வயசு கோளாறுல பெரிய தம்பி மேல ஆசைப்பட்டு அவசரமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேன் பார்வதி. பெரிய தம்பி சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மை புரிஞ்சுது. சுந்தரம் வளர்ப்பு தப்பில்லைன்னு. பெரிய தம்பி மனசுல எந்த அளவுக்கு நீ இடம் பிடிச்சிருந்தா அம்மாவுடைய துப்பாக்கியால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அடுத்த நிமிஷமே அவர் உயிர் இருக்காதுன்னு சொல்லுவாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ பார்வதி. உங்க கல்யாணத்தை ஐயாவே சம்மதிச்சு ஏத்திட்டு இருக்கும்போது நான் எதுக்கு அம்மா கிட்ட சொல்லி வீணா குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும்? என்ன சொல்றீங்க பட்டமாக்கா? உங்க கல்யாண விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்ல போறதில்ல பார்வதி. உங்க காதல் கல்யாணத்துக்கு நான் சப்போர்ட் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டமாக்கா. நீங்க இப்படி சொன்னது என் அம்மாவே நேர்ல வந்து எங்க கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு சம்மதம் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு, மனைவி, மக்கள் இது 3 அமையிறது நம்ம கையில இல்ல, கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய தம்பிக்கு பொண்டாட்டியா, அகிலா அம்மாவுக்கு மூத்த மருமகளா நீதான் அமையணும்னு கடவுள் உன் தலையில எழுதிருக்கார் பார்வதி. அது நடந்திருக்கு. இனி நடக்கிறது நல்லதாவே நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமா, கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சே, தாலி கயிற பிரிச்சு கோத்து கட்டிக்கிட்டியா? இன்னும் இல்ல பட்டமாக்கா. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி 15வது நாள் தானே? ஆமா பட்டமாக்கா. நாளைக்கு நாளும் நல்ல நாளா இருக்கு.
அதனால நாளைக்கு கோயில்ல வச்சு உனக்கு தாலி பிரிச்சு கோத்துருவோம். ரொம்ப நன்றி ஏய், பட்டம்மாக்கா. என்ன இது? நீயும் என் பொண்ணு மாதிரிதான். அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதுதான் செய்யறேன். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? நாளைக்கு நான் லீவ் போட்டுட்டு கோயிலுக்கு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன். நீ கோயிலுக்கு வந்துரு. ஆ, 2 பேரும் ஒன்னா லீவ் போட்டா வனஜாமாவுக்கு சந்தேகம் வந்துரும் பட்டம்மாக்கா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் மட்டும் லீவ் போடுறேன். நீ பர்மிஷன் மட்டும் போட்டுட்டு கோயிலுக்கு வந்துரு. ம். ஒரு 2 மணி நேரத்துல தாலி பிரிச்சு கோத்துக்கிட்டு நீ வேலைக்கு வந்துரு. சரி பட்டம்மாக்கா, நான் அப்படியே செஞ்சிடுறேன். வாங்க உள்ள போலாம். ம். நிறைய வேலை இருக்குக்கா, சீக்கிரம் முடிக்கணும். அந்த மாதிரி இருந்தது. ஆனா பார்வதி பட்டம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருந்தா. அவ கும்பிட்டதை பார்த்தா பட்டம்மாவை பார்வதி பெரியத்த கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்ன மாதிரி இருந்தது. யா ஓகே. பட்டம்மா, அம்மா, நேத்து நீ என்கிட்ட ஏதோ விஷயம் பேசணும்னு வந்தல்ல? ஆமாம்மா. அத்தை, நான் அப்பவே சொன்னேன்ல. அதுக்குள்ள முக்கியமான பிசினஸ் கால்னு ஆதி கனடால இருந்து வந்த போனை என்கிட்ட கொடுத்துட்டான். உன்கிட்ட எதுவுமே விசாரிக்க முடியல. என்ன விஷயம்? அது வந்துமா, புதுசா கல்யாணமான என் பொண்ணுக்கு உன் பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி ஆதி கிட்ட சொல்லியிருந்தேனே. பெரிய தம்பி அதெல்லாம் வீட்டுக்கு போய் விசாரிச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாருமா. வேற என்ன விஷயம் பட்டம்மா? என் பொண்ணுக்கு நாளைக்கு கோயில்ல தாலி பிரிச்சு கோக்குறோம்மா. அதனால நாளைக்கு ஒரே ஒரு நாள் லீவு மட்டும் வேணுமா. என்ன பட்டம்மா, இத சொல்றதுக்காகவா இவ்ளோ தயங்குற? சரி, நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ. ரொம்ப நன்றிம்மா. ம். பட்டம்மா, நாளைக்கு எந்த கோயில்ல உங்க பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்க போறீங்க? அது வந்து பொன்னியம்மன் கோயில் உமாமா. எந்த பொன்னியம்மன் கோவில்? காரம்பாக்கத்துல இருக்குமே அந்த பொன்னியம்மன் கோவிலா? ஆமாம்மா. ஹலோ. சொல்லுங்க. அதான் நான் பேசினேன். உங்ககிட்ட அவர் கால் பண்ணி சொல்றேன்னு சொன்னாரே. கால் பண்ணீங்களா? ஓகே, நான் கேட்குறேன். அத்தை, எனக்கு என்னமோ பட்டம்மா நாளைக்கு அவங்க பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற மாதிரி தெரியல. இதுல வேற என்னமோ இருக்கு அத்தை.